ஹாய் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா திருப்பதியில் திருமலாவில் தான் இருக்கும். சாமி பார்க்க வந்தாச்சு. ஆனால் நான் சாமி முந்தா நேற்றே பார்த்துட்டேன். அதாவது அன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியலண்ணா, அன்னைக்கு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அதான் ஒரு முந்தா நேற்று ஓகேங்களா. நான் ஒரு 2 நாள் முன்னாடி கரெக்டாக வந்தேன் ஓகேங்களா. 2 நாள் முன்னாடி வந்தேன்னா அப்போ லட்டு இந்த மாமிசம் கலந்த லட்டு ஓகேங்களா. அதை நான் ஒன்று வாங்கின்னு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கும் வந்திருக்கேன் திருப்பதிக்கு ஓகேங்களா. இன்றைக்கி நெய் போட்ட லட்டு ஓகேங்களா. சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாக அந்த லட்டு சாப்பிடும்போது லைட்டாக திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இந்த லட்டு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டல. சூப்பராக இருக்குது லட்டு. உண்மையாக அதை பாருங்கள். திருமலை லட்டு தெரிதுங்களா, மேலே ஹில்ஸில் தான் இருக்கேன். ஆனால் இந்த லட்டு திகட்டலைங்க. அந்த லட்டு அப்படியே திகட்டும் ஓகேங்களா. அது மாம்சம் கலந்துருக்கனாலையான்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் நிறைய வீடியோவில் பொருளை கலப்பி விட்டுட்ருக்காங்க. ஆனால் எது உண்மை எது போயின்னு தெரியாது, நம்ம சொல்லக்கூடாதுல்ல ஓகேங்களா. உண்மையாக இந்த லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் லட்டு சைஸை குறைச்சிட்டாங்க. இவ்வளோ தான் லட்டு பார்த்துங்க. இவ்வளோ தான் ஒரு லட்டு. இது வேறு லட்டு கவுனுக்கு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நெய், முந்திரி ஓகேங்களா, கல்கண்டு, வேறு என்ன, பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சர்க்கரை, எண்ணெய் ஓகேங்களா, எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாக. ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டலை ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டா திகட்டும். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டா லட்டு ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இப்போ உண்மையாக அந்த அளவுக்கு இல்லை, நல்லாயிருக்கு உண்மையாக லட்டு. யாருமே குறை சொல்லாதீங்க. சாமி பிரசாதம் எல்லோரும் பெருமாளை பார்த்துட்டு சாமி பிரசாதம் வாங்க வராங்க. இது நல்ல தரமான செஞ்சு கொடுக்குறது பெரிய விஷயம் ஓகேங்களா.